அப்படியே உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. There was a man ஒரு மனிதன் who was crippled for 38 years. 38 வருடங்களாக நடக்க முடியாத And he was ஊனமுற்ற ஒரு மனிதன் இருந்தான். And he was waiting for an angel of God அவன் ஒரு ஆண்டவருடைய தூதர் வருவதற்காக காத்துக்கிட்டு இருந்தான். to come and stir up the water. குளத்தை கலக்கிறதுக்காக உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தான். The Bible says பைபிள் சொல்லுது, the first person to enter the water யாரு முதல்ல தண்ணிக்குள்ள கலக்கும் போது இறங்குறாங்களோ would be healed. அவங்க சோமாயிருவாங்க. This man never made an attempt. இந்த மனுஷன் ஒரு நாளும் முயற்சி எடுக்கல. 38 years 38 வருஷம் he was a cripple. அவன் முடக்குவாத முற்றங்க கிடந்தான். Because he never made an attempt. அவன் ஒரு முயற்சி எடுக்கல. Many of you are going through the same. நிறைய பேர் இதே மாதிரி தான் இருக்கீங்க. You will never open the Bible. நீங்க பைபிளே திறக்க மாட்டீங்க. You are lying down over there அப்படி படுத்து கிடப்பீங்க. waiting for God one day he will heal me. ஒரு நாள் ஆண்டவர் வந்து என்னை குணப்படுத்துவாருன்னு. But I have come to tell you, ஆனா நான் இங்க வந்து உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். now is the time. இதுதான் நேரம். Now is the time. இதுதான் நேரம். Now is the time. இதுதான் நேரம். For you to open your mouth உங்கள் வாயை திறந்து and speak the word of God ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு and start your healing. உங்களுடைய சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு. Many of you will say, நிறைய பேர் சொல்வீங்க, I have been speaking the word of God, நான் ஆண்டவருடைய வார்த்தையை பேசிட்டு தான் இருக்கேன், but I did not get healed. ஆனா எனக்கு சுகமாகலையே. Today evening இன்னைக்கு சாயங்காலம் I had gone to visit somebody's house. நான் ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருந்தேன். The person was sick. அந்த அவங்க சோமில்லாம இருந்தாங்க. And from the window அந்த ஜன்னல் வழியா there was a small coconut tree. அங்க ஒரு தென்னை மரம் நின்னுச்சு. Small coconut tree. சின்ன தென்னை மரம். So I said to her, நான் அவங்ககிட்ட சொன்னேன், who planted this tree? இந்த தென்னை மரத்தை யார் இங்க நட்டு வச்சா? She said, some man planted the tree. யாரோ ஒருத்தங்க இதுல இந்த மரத்தை வச்சிருக்காங்க. I said, how many coconuts did he plant? எத்தனை தேங்காய் அதுல வச்சு இந்த மரத்தை உண்டாக்குனாங்க? எத்தனை தேங்காயை உள்ள வச்சு ஒரு மரம் வந்துச்சு? 10 தேங்காயை வச்சாங்களா? How many? ஒரு மரத்துக்கு எத்தனை தேங்காய்? 1 coconut. Now he planted the coconut. அவரு தென்னை மரத்தை நட்டு வச்சு வளர்த்தாரு. How many days it took to become a tree? அது ஒரு மரம் ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? எத்தனை வருஷம் ஆகும்? எத்தனை நாள் ஆகும்? How many hours? எவ்வளவு மணி நேரம் ஆகும்? 3 years are gone by. 3 வருஷம் ஆச்சு. And the tree is grown this much. அந்த மரம் இவ்வளவு தூரம் வளர்ந்துருச்சு. The doctor was with me. அவங்க டாக்டர் எங்க கூட இருந்தாங்க. I told the doctor, டாக்டர்ட்ட சொன்னேன், 3 years are gone by. 3 வருஷம் ஆச்சு. I can't see a single coconut. ஒரு தேங்காயை பார்க்கல. I can't see the coconut. நான் தேங்காயை பார்க்க முடியல. Let us cut the tree. அந்த மரத்தை வெட்டி தூர போடுவோம். Let us cut the tree. அந்த மரத்தை வெட்டி போடுவோம். The person was sick. அந்த சோமலாதவங்க சொன்னாங்க, he said, don't cut the tree. ஐயோ வெட்ட வேண்டாம். No, we will cut the tree. வெட்ட போற மரத்தை. No coconut. ஒரு தேங்காயும் இல்ல. The person who was sick is saying, அந்த படுத்திருந்தவங்க நோயா படுத்தவங்க சொன்னாங்க, wait for 2 years. 2 வருஷத்துக்கு காத்திருப்போம். There will be a coconut. நிச்சயமா தேங்காய் காய்க்கும். I said, can you see? நீங்க பார்க்க முடியுமா இப்போ? The person said no. இப்ப பார்க்க முடியாது. But I know it will come. ஆனா எனக்கு தெரியும் அது வரும்னு. Because the tree is not yet matured. ஏன் சொன்னா அந்த மரம் நல்லா காய்க்கிறதுக்குள்ள அந்த பருவத்தை அடையல. In the same way, அதே மாதிரி தான் when you take the word of God நீங்க இறைவார்த்தையை எடுத்து and you are speaking again and again and திரும்ப again, திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை பேசும்போது you are watering the tree. நீங்க அந்த தென்னை மரத்துக்கு தண்ணி விடுற மாதிரி You are watering the tree. நீங்க மரத்துக்கு தண்ணி விடுறீங்க. The tree is growing. அந்த மரம் வளர்ந்துட்டே இருக்கு. When your belief becomes stronger, உங்களுடைய நம்பிக்கை ஆழப்படும் போது, அது வலுவடையும் போது, when your confidence on the word becomes stronger, இந்த இறைவார்த்தையில் உங்கள் நம்பிக்கை அதிகமாகும் போது, it is then you will see the harvest. அதன் பின்புதான் நீங்கள் அறுவடையை காண்பீர்கள், விளைவை காண்பீர்கள். Many people are not watering the tree. நிறைய பேர் தண்ணியே ஊத்துறது கிடையாது. Because they are not saying this word. அவங்க இறைவார்த்தையை சொல்லலையே. Hallelujah. Hallelujah. So are you ready? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? Let us close our eyes. எல்லாம் கண்களை மூடிக்கொள்வோம். Heavenly Father, விண்ணக தந்தையே, we thank you. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். We praise you. உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். We thank you.
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். We praise you உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். for teaching us எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக. that when we confess your word, நாங்கள் உம்முடைய வார்த்தையை அறிக்கையிடும்போது, when we confess your word, நாங்கள் உம்முடைய வார்த்தையை அறிக்கையிடும்போது, your word உம்முடைய வார்த்தை will never come back empty. உம்முடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாக திரும்புவதில்லை. It shall accomplish இது எதை செய்ய வேண்டும் என்று அனுப்பினீரோ, the purpose எந்த நோக்கத்துக்காக அனுப்பினீரோ, for which it has been sent forth. அது எதற்காக எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டதோ We thank you. அதை செய்து முடிக்கும். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். எல்லாரும் வாயை திறந்து, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவருடைய வல்லமை இப்போது உங்கள் மேல் பொழியப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதிகமாக ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் வருகின்றது. இப்படித்தான் இந்த சகோதரர் தீய ஆவியிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொண்டார். அருள் பொழிவு செய்துள்ளார். இப்படித்தான் இந்த சகோதரர் தீய ஆவியிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொண்டார். ஆண்டவருடைய இந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவரை அதிகமாக நிரப்பினார். இப்போது உங்களையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக இப்போது யுத்தம் செய்கின்றார். அவர் போரிடுகின்றார். ஆண்டவருடைய ஆவியின் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். இப்போது உங்களுக்காக ஆவியானவர் யுத்தம் செய்கின்றார். தீய ஆவியிடமிருந்து உங்களை விடுவிப்பதற்காக தூய ஆவியானவர் போரிடுகின்றார். இப்போது தீய ஆவிகள் வதைக்கப்படுகின்றன, வெளியே ஓடுகின்றன. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. இப்போது நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்கின்றீர்கள். நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்கின்றீர்கள். கட்டவிழ்க்கப்படுகின்றீர்கள். இப்போது கட்டவிழ்க்கப்படுகின்றீர்கள். உங்களுக்கு விடுதலை, விடுதலை, விடுதலை. ஆண்டவர் இப்போது விடுதலை அளிக்கின்றார். கட்டுக்களில் இருந்து விடுதலை, மந்திரத்திலிருந்து விடுதலை, செய்வினையிலிருந்து விடுதலை, தீய சக்தியிலிருந்து விடுதலை. உங்களுக்கு விடுதலை. ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஆண்டவர் இயேசு உங்கள் மத்தியிலே இருக்கின்றார். உங்களுக்கு விடுதலையை தருகின்றார். ஆண்டவர் இயேசு உங்கள் மத்தியிலே இருக்கின்றார். அவர் உங்களை விடுவிக்கின்றார். தீய சக்தியிலிருந்து விடுவிக்கின்றார். அந்த மனிதனை விடுவித்த அதே ஆண்டவர் இயேசு இப்போது உங்களை விடுவிக்கின்றார்.
ஆண்டவருடைய ஆவி என் மேலே Everybody, come on, come on, come on, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. The Spirit of God is moving. ஆண்டவருடைய ஆவியானவர் இப்போது அசைபாடுகின்றார். The Spirit of God is setting you free. இப்போது ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். Everybody open your mouth and say. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் இப்போது விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் இப்போது இங்கு அசைபாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் இப்போது உங்கள் மேல் இருக்கிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் என் மேலே, ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார். நீங்கள் இதை சொல்லும் போது ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால் அவருடைய இப்போது ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கின்றார். எனவே நீங்கள் இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்கள். ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலும், எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலும், ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலும், ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலும், ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலும், பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலும், பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலும், ஆண்டவர் இயேசுவின் பெயரால், ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நான் கட்டளையிடுகிறேன். நான் கட்டளையிடுகிறேன். எல்லா தீய ஆவிகளும், எல்லா தீய ஆவிகளும் வெளியே வெளியே என்னை விட்டு போ. என்னை விட்டு போ. இப்போது என்னை விட்டு போ. இப்போது என்னை விட்டு போ. ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலும், ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலும், பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலும், பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலும், ஆண்டவர் இயேசுவின் பெயரால், ஆண்டவருடைய இயேசுவின் பெயரால் தீய ஆவியே, தீய ஆவியே உனக்கு கட்டளையிடுகிறேன். உனக்கு கட்டளையிடுகிறேன். வெளியே போ. வெளியே போ. எங்களை விட்டு வெளியே போ. எங்களை விட்டு வெளியே போ. ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலும், ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலும், பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலும், பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலும் நான் கட்டளையிடுகிறேன். நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் பெயரால் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் பெயரால் கட்டளையிடுகிறேன். எல்லா தீய ஆவியே, எல்லா தீய ஆவிகளே எங்களை விட்டு வெளியே போ. எல்லா தீய ஆவிகளே போ. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இப்போது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. எல்லாரும் வாயை திறந்து நன்றி செலுத்துங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya, ஹalleluya, நன்றி இயேசுவே. ஹalleluya, ஹalleluya, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. Thank you, Jesus. Thank you, இயேசுவே Jesus. நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி, இயேசுவே. எல்லாரும் 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 இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி, 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 இயேசுவே Come on, open your mouth and say. நன்றி, இயேசுவே நன்றி. You are receiving your deliverance now. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, Open இயேசுவே your mouth நன்றி, and say. இயேசுவே நன்றி. எல்லாரும் சொல்லுங்க. இப்போ Open your mouth and say. எல்லாரும் நான் சொல்றத சொல்லுங்க. ஆண்டவர் இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலும், ஆண்டவர் இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலும், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலும், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலும், தீய ஆவியே, தீய ஆவியே எங்கள் குடும்பத்தை விட்டு எங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போ. வெளியே போ. ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலும், ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலும், அவருடைய அவருடைய வல்லமையான நாமத்தினாலும், வல்லமையான நாமத்தினாலும், தீய ஆவியே, தீய ஆவியே உனக்கு கட்டளையிடுகிறேன். உனக்கு கட்டளையிடுகிறேன். என் குடும்பத்தை விட்டு வெளியே போ. என் குடும்பத்தை விட்டு வெளியே போ. Hallelujah, hallelujah, ஹalleluya, 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 ஹalleluya. Everybody, come on. எல்லாரும் ஹalleluya, ஹalleluya, Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus, 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 thank you, Jesus. In the name of Jesus, every unclean spirit come out
Every unclean spirit come out. வெளியே வா. Every unclean spirit come out. எல்லா Every வெளியே unclean வா. spirit come out. In the name of Jesus. வெளியே வா. Every evil spirit come out. ஆண்டவர் Come இயேசுவின் out. பெயரால் வெளியே Come வா. out. Come out. வெளியே போ. Come out. வெளியே வா. Come out. வெளியே Come போ. out. வெளியே Come போ. out. Come out. வெளியே போ. Come out in வெளியே the போ. name of Jesus. Come out. ஆண்டவர் இயேசுவின் Come out in the பெயரால் name வெளியே of போ. Jesus. Come out. ஆண்டவர் இயேசுவின் Come out in the பெயரால் name வெளியே of போ. Jesus. Come out. ஆண்டவர் இயேசுவின் Hallelujah. 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 Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Come out, you devil! In the name of Jesus, come out, you devil! Come out! Come out! Every demon, come out! In the name of Jesus, the blood of Jesus is on you. The blood of Jesus is on you. The blood of Jesus. The blood of Jesus. The blood of Jesus. The blood of Jesus. இயேசுவின் ரத்தம். 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 The blood of Jesus இயேசுவின் ரத்தம் sets you free. உங்களை விடுதலை The blood of கொடுக்கிறது. Jesus உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. sets you free. உங்களை விடுதலை The கொடுக்கிறது. blood of Jesus ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் sets you free. உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Hallelujah, 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 hallelujah. hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையான இரத்தத்தினாலும் அவருடைய Say that, பரிசுத்த say that, say that. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலும் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலும் தாவியின் அக்கினியினாலும் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலும் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலும் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலும் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உங்கள் குடும்பத்திலே எங்கள் குடும்பத்திலே உள்ள எங்கள் குடும்பத்திலே உள்ள எல்லாவிதமான எல்லாவிதமான துன்பங்கள் துன்பங்கள் வேதனைகள் வேதனைகள் நோய்களை நோய்களை கொண்டு வருகின்ற கொண்டு வருகின்ற தீய ஆவியே தீ ஆவியே இப்போது இப்போது எங்கள் குடும்பத்தை விட்டு எங்கள் குடும்பத்தை விட்டு இயேசுவின் பெயரால் இயேசுவின் பெயரால் வெளியே போ. வெளியே போ. எங்கள் குடும்பத்தை விட்டு எங்கள் குடும்பத்தை விட்டு துன்பங்களை தருகின்ற தீய ஆவியே துன்பங்களை தருகின்ற தீ ஆவியே நீ வெளியே போ. நீ வெளியே போ. எந்த துன்பமாக இருந்தாலும் எந்த துன்பமாக இருந்தாலும் எந்த மோசமான நிலைமையாக இருந்தாலும் எந்த மோசமான நிலைமையாக அவற்றை இருந்தாலும் கொண்டு வந்த அவற்றை கொண்டு வந்த தீய ஆவியே தீ ஆவியே ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உனக்கு கட்டளையிடுகிறேன். உனக்கு கட்டளையிடுகிறேன். எங்கள் குடும்பத்தை விட்டு எங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போ. வெளியே போ. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் கட்டளையிடுகிறேன். கட்டளையிடுகிறேன். வெளியே போ. 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 Come on, come on. வெளியே போ. 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 Praise the Lord. 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 Hallelujah. 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 Hallelujah.